பாடிய ஆசிரியருக்கு நன்றி. கடவுளின் துதி பாடலுக்கு பின் இறை குரலை கேட்டிடும் நேரம், இறை வார்த்தை வாசிக்கும் நேரம். ஆசிரியர் சுதன்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தூயாவியின் பேராலே ஆமென். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, வசனங்கள் 1 முதல் 10 முடிய. இஸ்ரேலுக்கு ஆண்டவரின் உறுதிமொழி. தீவுகளே, என் திருமுன்னே மௌனமாயிருங்கள். மக்களினங்கள் தம் ஆற்றலை புதுப்பிப்பார்களாக, அருகில் வந்து பேசுவார்களாக. நீதி தீர்ப்புக்காக நாம் ஒருங்கே கூடி வருவோமாக. சென்ற இடமெல்லாம் சிறப்புறும் நேர்மையாளனை கிழக்கிலிருந்து எழும்பச் செய்தவர் யார்? மக்களினங்களை அவனிடம் கையளித்து அரசர்களை அவனுக்கு கீழ்ப்படுத்தியவர் யார்? அவன் வாள் அவர்களை புழுதியாக்குகிறது, அவன் வில் அவர்களை பதர்போல் பறக்கச் செய்கிறது. அவன் அவர்களை துரத்தி செல்கின்றான், எதிர்ப்பு எதுவுமின்றி முன்னேறுகின்றான், பாதை வழியே காலடிபடாது செல்கின்றான். இவற்றை செய்து முடித்தவர் யார்? தொடக்கத்திலிருந்து தலைமுறைகளை அழைத்தவர் என்றோ? ஆண்டவராகிய நானே முதலானவர், முடிவானவற்றுடன் இருக்க போவதும் நானே. தீவு நாட்டினர் அதை பார்த்து அஞ்சினர், உலகின் எல்லைகளில் வாழ்வோர் நடுநடுங்கினர். எனவே அவர்கள் ஒருங்கே கூடி வந்தனர். ஒவ்வொருவரும் தம் அடுத்தவருக்கு உதவி செய்கின்றார், தாம் அடுத்தவரிடம் திடன் கொள் என்கின்றார். கைவினைஞர் பொற்கொள்ளருக்கு ஊக்கமூட்டுகிறார். சுத்தியலால் தட்டுபவர் சம்மட்டியால் அடிப்பவரிடம் பற்ற வைப்பதை பற்றி நன்று என்று சொல்லி உற்சாகப்படுத்துகின்றார். அசையாதபடி ஆணிகளால் அதை இறுக்குகின்றார். நீயோ இஸ்ரேலே, என் அடியவனே, நான் தெரிந்தெடுத்த யாக்கோபே, என் அன்பன் ஆபிரகாமின் வழிமரபே, உலகின் எல்லைகளில் நின்று உன்னை அழைத்து வந்தேன், தொலைநாடுகளில் நின்று உன்னை அழைத்தேன். நீ என் அடியவன், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னை நான் தள்ளிவிடவில்லை என்று சொன்னேன். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. இறை வார்த்தை வாசித்த ஆசிரியருக்கு நன்றி.